ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா வந்துட்டு ஒரு லைனிங் ப்ளவுஸ் வந்துட்டு ஸ்டிச் பண்ணுற வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்துட்டு இப்போ நம்ம பாபின் கேஸில் வந்துட்டு நூல் சுற்றிக்கலாம். நான் ஆல்ரெடி நேற்று வந்துட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அந்த ப்ளவுஸ் கட்டிங் பண்ண வீடியோ போட்டிருப்பேன். இன்றைக்கி வந்துட்டு ஸ்டிச் பண்ணுற வீடியோ பார்க்கலாம். நம்ம இந்த பாபின் வந்துட்டு சீக்கிரமாக வந்துட்டு நூல் ஃபில் ஆகிடும். ஏன்னா நான் ஆல்ரெடி ஸ்டிச் பண்ண ப்ளவுஸோட நூல் வந்துட்டு அதில் கொஞ்சம் இருக்குது. ஸோ அதுக்கு மேலேயே நான் சுற்றவும் சீக்கிரமாக நூல் வந்துட்டு ஃபில் ஆகிடும். ஸோ நூல் ஃபில் ஆன அப்புறம் நம்ம வந்துட்டு நூல் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ வந்து நூலுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ வந்துட்டு கேஸில் பாபின் செட் பண்ணி மிஷினில் செட் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம மிஷினில் வந்துட்டு நூல் எப்படி போடுறதுன்ட்டு பார்க்கலாம். இப்போ லாஸ்ட்டாக வந்துட்டு கீழே வந்து ஊசியில் வந்துட்டு நூல் இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ நூல் உள்ளே போட்ட உடனே வீலை வந்து ஒரு டைம் நம்ம சுற்றி விட்டோன்னா பாபினில் இருக்கிற நூல் இந்த ஊசி வந்துட்டு மேலே எடுத்துகிட்டு வந்துடும். இப்போ வந்துட்டு ஒரு வேஸ்ட்டு பீஸில் வந்துட்டு சும்மா ஒரு தையல் ஒன்று ஓட்டி பார்க்கலாம். தையல் சரியாக வருதா இல்லையான்ட்டு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, தையல் நல்லா வருது. பாபின் கேஸ் வந்துட்டு நம்ம கரெக்டாக செட் பண்ணலைன்னா தையல் வந்துட்டு கரெக்டாக வராது. ஸோ கரெக்டாக போடணும். ஓகே, தையல் ஓகே, கரெக்டாக வருது. தைக்க வேண்டிய பீஸ் மட்டும் நம்ம எடுத்து மிஷின் மேலே வச்சுக்கலாம். மற்ற பீஸ்லாம் எடுத்து பக்கத்தில் டேபிளில் நம்ம வச்சுக்கலாம். இப்போ அது வந்துட்டு ப்ளவுஸோட ஃப்ரண்ட் சைடு நம்ம எடுத்துகிட்டு ஸ்டிச் பண்ணலாம். ப்ளவுஸ் ஃப்ரண்ட் சைடு வந்துட்டு லைனிங் வந்துட்டு ஆப்போசிட் சைடு வச்சுட்டு நம்ம வந்து தையல் ஓட்டணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஒரு 1/4 இன்ச் அளவு 1/4 இன்ச் கேப்பில் நம்ம தையல் ஓட்டணும் ஃபஸ்ட்டு. ஸோ அதே மாதிரி அடுத்த பீஸ்லேயும் நம்ம தையல் ஓட்டிக்கலாம். அடுத்து லைனிங் பீஸ் விட மெயின் பீஸ் பாருங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ அதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்துட்டு அதே மாதிரி எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணி பழகிட்டேன். ஸோ அதனால் நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அடுத்தது ரவுண்ட் ஷேப் நம்மளுக்கு கரெக்டாக வரணும். அதுக்காக நடுவிலலாம் ஒரு கட்டிங் போட்டுக்கலாம். கட்டிங் போட்டால் தான் அந்த ரவுண்ட் ஷேப் கரெக்டாக வரும்.
இன்னொரு பீஸை நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு நடுவில் கட்டிங் போட்டுக்கலாம். கட் பண்ணுறப்போ பார்த்து கட் பண்ணுங்க, இல்லைன்னா தையல் நம்ம கட் பண்ணிடுவோம். இப்போ வந்துட்டு லைனிங் பீஸ் வந்துட்டு உள் பக்கமாக வச்சு திருப்பிட்டு நம்ம மேல் பக்கமாக வந்துட்டு 1/4 இன்ச் அளவு கேப் விட்டு நம்ம தையல் ஓட்டணும். நம்ம உள்ள கட்டிங் போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் வந்துட்டு நம்ம ரவுண்ட் ஷேப் வந்து கரெக்டாக வரும். ஸோ அதே போல் இன்னொரு பீஸையும் நம்ம ஓட்டிக்கலாம். பாருங்கள், ரவுண்ட் ஷேப் வந்து நம்மளுக்கு கரெக்டாக வந்திருக்கு. அடுத்தது லைனிங் பீஸில் அவுட்டர் தையல் வந்துட்டு நல்லா ஓட்டிடலாம். அந்த இடத்துல நான் வீடியோ ஆன் பண்ணாமல் விட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ அதனால் கண்டினியூவாக ஸ்டிச் பண்ணுறேன். அதே போல் இன்னொரு பீஸை நம்ம தையல் அடிச்சுக்கலாம். லைனிங் பீஸ் மேலே தையல் அடிச்சுட்டு எக்ஸஸாக இருக்கிற பீஸை நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ தையல் ஓட்டியாச்சு. எக்ஸ்ட்ரா இருக்கிற பீசஸை நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ அந்த பீஸை நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு ஃப்ரண்ட் சைடே நம்ம டாட் பிடிச்சிக்கலாம். எனக்கு என்னென்னா டாட் வந்து நான் பிடிச்சி எனக்கு சர்வீஸ் ஆகிடுச்சு, ஸோ நான் அப்படியே பிடிச்சிக்கிறேன். அதாவது கொக்கி வைக்கிற பக்கத்தில் இருந்து ஒரு 2 இன்ச் கேப்பு விட்டு ஒரு 3 இன்ச் அளவில் வந்துட்டு ஃபஸ்ட்டு டாட் பிடிக்கணும் மேல் பக்கமாக. டாட் பிடிச்சிட்டு நம்ம வந்துட்டு அளவு ப்ளவுஸை வச்சு பார்க்கணும். ஓகே, இப்போ கரெக்டாக வருது. ஸோ அடுத்தது கொக்கி வைக்கிற பக்கத்தில் நம்ம ஒரு டாட் பிடிக்கணும். இந்த 2 டாட் தான் நம்மளுக்கு மெயின். இன்னொரு பீஸ்லேயும் அதே போல் நம்ம பிடிச்சிக்கலாம். டாட் படிச்சுட்டு
இந்த 2 டாட்டு நம்ம சேர்த்து பிடிச்சோன்னா 3வது டாட்டு ஆட்டோமேட்டிக்காக அதுவே கிடைக்கும். ஸோ இப்போ அந்த பீஸ்லேயும் அதே மாதிரி பிடிச்சிக்கலாம். அந்த 2 டாட்டும் நம்ம சேர்த்த மாதிரி பிடிச்சோன்னா முக்கோணம் மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ 3வது டாட்டு அதுவே நம்மளுக்கு கிடைச்சிரும். இப்போ வந்துட்டு ஒரு தையல் மட்டும்தான் விட்டுருக்கேன். இப்போ இன்னொரு தையலை விட்டுறலாம். அப்போ தான் வந்துட்டு சீக்கிரம் வந்துட்டு தையல் பிரிஞ்சு வராது. ஸோ இந்த பீஸ்லேயே அதே போல் விட்டுடலாம். இப்போ வந்துட்டு மெயின் பீஸ் பக்கம் நம்ம வந்து ப்ளவுஸ் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பட்டி எடுத்து அட்டாச் பண்ணலாம். பட்டி வந்துட்டு அந்த பிசுறு வெளியே தெரியாமல் நம்ம தைக்க போகிறோம். ஸோ வந்துட்டு பட்டி கரெக்டான அளவில் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ மெயின் பீஸும் லைனிங் பீஸும் வந்துட்டு சரிசமமாக வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆல்ரெடி நான் லைனிங் வந்துட்டு கரெக்டாக மெஷர் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ லைனிங் வந்துட்டு மெயின் பீஸ் வந்து கொஞ்சம் எக்ஸஸாக இருந்துச்சு. ஸோ அதை நான் கட் பண்ணுறேன். இப்போ வந்துட்டு மெயின் பீஸ் இருக்குது இல்லைங்களா, மெயின் பீஸ்லேயே பாருங்கள் அந்த ஃப்ரண்ட் சைடு கொஞ்சம் அகலம் அதிகமாக வரும். ஸோ அந்த பக்கம் பார்த்து வச்சுக்கலாம். அதே போல் லைனிங் பீஸ் வந்துட்டு கீழே வச்சிடலாம். ஸோ இப்படி வச்சு தைச்சிங்கன்னா அந்த பிசுறு வந்து வெளியே வராமல் இருக்கும், ஃபோல்ட் பண்ணிக்கும். ஸோ இப்போ 3 சரிசமமாக வச்சு நம்ம தையல் அடிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு மெயின் பீஸு, அடுத்தது மெயின் பீஸு, லைனிங் பீஸ் எடுத்தது வச்சுட்டு ஒரு தையல் நெட்டாக விட்டுறலாம். இப்போ இந்த பீஸும் அதே போல் நம்ம தைச்சிக்கலாம். கீழே லைனிங், நடுவில் மெயின் பீஸு, மேலே மெயின் பீஸ். ஒரு தையல் ஒன்று போட்டுட்டு நடுவில் ஒரு கட்டிங் போட்டுக்கலாம். இல்லைன்னா ஒரு மாதிரி இழுத்துட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு ஒரு கட்டிங் போட்டுட்டு திருப்பிட்டு ஒரு படிமான தையல் ஒன்று போட்டுக்கலாம்.
எக்ஸஸாக இருக்கிற பீஸை கட் பண்ணிடலாம். இப்போ வந்துட்டு படிமான தையல் ஒன்று போட்டுக்கலாம்ப்பா. இப்போ வந்துட்டு கீழ்ப்பக்கம் நம்ம ஒரு டைம் ஃபோல்ட் பண்ணி இன்னொரு டைம் ஃபோல்ட் பண்ணி நம்ம தைச்சிக்கலாம். இப்போ வந்து அளவு ப்ளவுஸ் வச்சுட்டு நம்ம மெஷர் பார்த்துக்கலாம். பார்த்துட்டு இப்போ வந்து நம்ம மடித்து தைச்சிக்கலாம். இப்போ வந்துட்டு கொக்கி பீஸ் வி பீஸ் வச்சுக்கலாம். கொக்கி பீஸ்க்கு ஃபஸ்ட்டு மேல் பக்கமாக வச்சுட்டு 1/4 இன்ச் அளவுக்கு தையல் ஓட்டிக்கணும். மேலே கீழே வந்துட்டு மடித்து தைக்கிறதுக்காக கொஞ்சம் பீஸ் விட்டுக்கணும். அடுத்தது வி பீஸ்க்கு உள் பக்கமாக வச்சுட்டு தையல் அடிக்கணும். அடுத்தது கொக்கி பீஸ் வந்துட்டு படிமான தையல் ஒன்று ஓட்டணும். வி பீஸ்க்கு வந்துட்டு மேலே எக்ஸ்ட்ரா பீஸர் கொஞ்சம் தெரியுது இல்லைங்களா, அதை வந்துட்டு மடிச்சுட்டு அடுத்து ஒரு டைம் மடிச்சுட்டு இன்னொரு டைம் மடிக்கணும். மடிச்சுட்டு சென்டரில் ஒரு தையல் விடணும். ஸோ இப்போ கீழே உள்ளதையும் நம்ம மடிச்சுக்கலாம். ஓகே, லாஸ்ட்டில் ரஃப் அடித்து விட்டுறணும். அந்த கொக்கி பீஸ் இருக்கு இல்லைங்களா, அதுவும் பாருங்கள் மேலே இருக்கிறத மடிச்சுட்டு ஃபுல்லாக ஃபோல்ட் பண்ணி உள் பக்கமாக மடித்து தையல் விட்டுறணும். ஸோ கீழே மடிச்சுட்டு ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம தையல் அடிச்சிடலாம். ஓகே, அது அவ்வளோதாங்க. அடுத்தது நம்ம வி போட்டுக்கலாம். நான் என்னோடய வீடியோவுக்கு இப்போ தான்ப்பா ஃபஸ்ட் டைம் வாய்ஸ் கொடுக்குறேன். ஸோ ஏதாவது தப்பு இருந்தாலும் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. இவ்வளோ நாள் நான் வாய்ஸ் கொடுத்ததே இல்லை. சரி, ஓகே, இதுக்கு மேலே கொடுக்கலான்ட்டு தான் வந்துட்டு வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன். வி வந்துட்டு 5 வி போட வேண்டியிருக்கு. ஸோ 2 போட்டாச்சு. நெக்ஸ்ட் 3rd வி, நெக்ஸ்ட்டு 4th. அது வந்துட்டு